ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். காலையிலேயே நம்ம பரபரப்பாக நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சு. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். நம்ம குருவி அம்மாவுக்கு 2 பேருக்கும் வெயில் படுதா என்னன்னு தெரில, கத்திக்கிட்டே இருக்காங்க. தண்ணி வச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு தண்ணி வச்சாச்சு, இருந்தாலுமே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ சொல்ல வராங்க. அவங்க பாஷை எனக்கு புரியல, நான் சொல்கிற பாஷை அவங்களுக்கு புரியல. ஏதோ அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். என் கார்டன்லாம் அக்கம் பக்கம்லாம் என்னை வம்பு இழுத்துருவாங்க போல், அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் கூப்பிடாமல் பெய்யிட்டு இருக்காங்க. பயங்கர காடு மாதிரி ஆகிட்டு, லேசாக நம்ம ட்ரிம் பண்ணி விடலாமா? கீழே பாருங்கள் எப்படி வளர்ந்து இப்படி கீழே வச்சு இப்படி போயிருக்காங்க. கீழே என்னால் கை விட்டு க்ளீன் பண்ண முடியல. நம்ம கீழே வீட்டுக்காரங்க ஒன்றும் நமக்கு சொல்கிறது இல்லை பெருசாக. அதனால் அவங்க அப்பப்போ கட் பண்ணி விட்டுறேன்னு சொல்கிறாங்க. இப்படி கீழே வரைக்கும் போயிருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், நான் எதில் ட்ரீம் பண்ணலாம்னு. இதில் ஒரு 7-8 மொட்டு இருக்குது. இந்த கொச்சியில் 2-3 மொட்டு இருக்குது. இங்கே ட்ரீம் பண்ணல, இங்கே மொட்டு இருக்குது. செடி நிறைய மொட்டு பூ இருக்குது. எனக்கு ட்ரீம் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒரு கிளையிலையும் 7-8 இப்படியும் மொட்டு இருக்குது பாருங்கள். போன தடவை போனால் போட்டு நான் ட்ரீம் பண்ணேன். ஆனால் சீக்கிரம் வளர்ந்துட்டு. இங்கே விஜிக்கி அம்மா கெக்கா நான் ஹெல்ப் பண்ணிட்டான்னு கேட்குறா தங்க பிள்ளை. இங்கே பிடிக்கிறீக்கா இன்னும் தெரியல. இப்போ வெயில் அதுமாக ஒழுங்காக சாப்பிடவே மாட்டேங்கிறேன். என்ன கொடுத்தாலும் எப்போவுமே காலையில் எழுந்தவுடனே நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிப்பேன். இப்போ நெல்லிக்காய்லாம் தீர்ந்து போச்சு. சனிக்கிழமை மார்க்கெட் தான் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு மார்க்கெட் போனால் தான் வாங்குவேன். அதனால் கொஞ்சம் ஜிஞ்சர் டீ வச்சாச்சு. கத்திரிப்பாய் ஒழுங்காக வெட்படாது, அதனால் லேஸ்லாட்டாக மொட்டை தான் வெட்டி விட்டுலாம். ரோஸே ட்ரிம் பண்ணிடலாம். ரோஸ் செடி மட்டும்தான் ட்ரிம் பண்ணியிருக்கேன்னா அதில் பூ மொட்டு ஒன்றும் இல்லை. மற்ற இந்த நம்ம செம்பருத்தி செடிலாம் கட் பண்ண முடியாது, ட்ரிம் பண்ண முடியாது. மொட்டு மொட்டாக இருக்குது. எங்கே நான் எதை கட் பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த 10 மணி பூ பசுமையாக வளர்றா, ஆனால் ஒரு பூ ஒரு மொட்டு வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு எதுவும் சொல்யூஷன் தான் சொல்லுங்கள். மஞ்சள் எல்லாம் காஞ்சி போயிட்டா, மஞ்சளை லேசாக கட் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சள் செடி நான் கட் பண்ணிவிட்டேன், காஞ்சி போச்சு. இன்னும் ஒரு மணமாக இருக்குது. பா, இவ்வளோ ஒரு மனம் மஞ்சக்காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. மஞ்சக்காட்டு மைனா. வீட்டில் அந்த வெத்தலை செடி காடு மாறாக வளருது. எங்கெங்கேயோ சுற்றி போய் உட்காந்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ வெத்தலை பாருங்கள். இது இவ்வளோ மஞ்சள் வெற்றிலை தான். முந்தி ஒரு நிறைய வெற்றிலை பறித்து சாப்பிடுவார். இப்போ இவருக்கு டைம் இல்லையா, பிடிக்கலையா என்னன்னு தெரில, பயங்கரமாக தாறு மாறாக போகுது பாருங்கள் வெத்தலை கொடிங்கிறங்க. என் கடை பக்கத்துலேருந்து சின்ன ஒரு 2 இலை கொண்டு வந்து அப்படி தண்ணியில் போட்டு 2 நாள் வச்சுட்டு கீழே வச்ச மண்ணில் நல்லா அழகாக வருது. வெயில் ஓவராக என் தங்க பிள்ளை எங்கே போய் படுக்கட்டும்னு இருக்கா. இது என்னோட ரொம்ப ஃபேவரட் கப். ஆனால் பிடி உடஞ்சிட்டு நான் வாங்கும்போது நினச்சி எத்தனை நாள் நீடிக்கணும்னு. இப்போ நான் ஊருக்கு போன பார்த்திங்களா, இவர் பாத்திரம் தேய்க்கிறேன்னு கப்பை உடச்சிட்டாரு. சரி ஓகே, நான் எப்போவுமே சீனி கொஞ்சம் தூக்கலாக போடுவேன்.